இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது என்ன சார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் அப்படின்னா, கம்ப்யூட்டரை வந்து எந்தெந்த இடத்துல வந்து எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம், அதை வந்து எப்படி எந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அது இப்போ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக கம்ப்யூட்ரு அப்படிங்கிறது வந்துருச்சு. பிசி, லேப்டாப் எல்லாமே என்னது கம்ப்யூட்டர் தான். அதில் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ண வைக்கிறோம், எப்படி அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணோம்னா அது சில என்னது ரூல்ஸு தெரிஞ்சிருக்கணும், எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காவது தெரிஞ்சால் தான் சிஸ்டமில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ணுறது. ஏன்னா கம்ப்யூட்டர்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ், நிறைய ஹார்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவையானது என்ன, ஒரு பேசிக் தெரிஞ்சால் அப்படின்னா இருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதிகமாக கற்றுக்கலாம். சரிங்களா? அதான் என்ன பண்ணுவோம், இப்போ பேசிக்கை வந்து சொல்லித்தர போகிறோம். இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து 2 தான் பிரிப்போம். நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கமெண்ட் 1ஆகவும் கமெண்ட் 2ஆகவும் பிரிப்போம். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இது கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாலிங் ஸ்க்ரீனு, செட்டிங்ஸ், வால்பேப்பரு, க்ரியேட்டிங், மூவிங், டெலிட்டிங், ரீநேமிங் ஃபோல்டரு, காப்பி, பேஸ்ட்டு, கட்டு, டிஸ்பிளே, இதை வந்து எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செக் பண்ணுறது, எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாலிங் ஸ்க்ரீன் செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்மளுக்கு ஸ்க்ரீன் ரெசல்யூஷனில் போட்டேன் அப்படின்னா, ரெசல்யூஷன் இருக்குது பாருங்கள், ரெசல்யூஷனில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு 12760 இதை கொடுத்துட்டு என்ன பண்ணிடணும், ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மாறிடும். இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்ஸ்டாலிங் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் சொல்லுவோம். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறது. நமக்கு இந்த அளவு மட்டும் இல்லை, என்ன அளவு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலில் வந்து இந்த அளவு கொடுத்துருக்கனால இதில் மாற்றணும். சப்போஸ் வேறு இதில் வேறு அளவு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளுக்கு செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, செட்டிங் வால்பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பெர்சனலைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது இருக்கும். கண்ட்ரோல் ஹோமு, சேஞ்சு டிஸ்பிளே ஐக்கானு, சேஞ்சு மவுஸ் பாயிண்ட்ரு, டிஸ்பிளேன்னு இருக்குது பாருங்க, டிஸ்பிளே, டாஸ்க் பார், நேவிகேஷன். இப்போ டிஸ்பிளேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே வந்து எவ்வளோ இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறது ரேஞ்சு காமிக்கும். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, வால்பேப்பர் செட்டிங்ஸ் அப்படின்னா பாருங்க விண்டோஸ் வால்பேப்பர்ஸ் இருக்குங்களா, இந்த வால்பேப்பரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸை வந்து இப்போ இந்த இது மாற்றுறோம் அப்படின்னா வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, டபுள் கிளிக் பண்ணோம்னா என்ன பின்னாடி அதோட பேக்ரவுண்ட் வந்து மாறிக்கும். அதோட பேக்ரவுண்டு வந்து என்ன பண்ணிக்கும், மாறிடும். சரிங்களா? மாறிச்சு அப்படின்னா என்னது, நம்ம ஒரு ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீன் இதுக்கு வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம மாற்றிட்டோம் நம்ம. சரிங்களா? ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு என்ன பண்ணிட்டோம், மாற்றியாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, க்ரியேட்டிங் ஃபோல்டர் அப்படின்னா கிரியேட் ஃபோல்டரு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூன்னு இருக்குது பாருங்கள், நியூவில் போனீங்க அப்படின்னா ரைட்டில் இருக்கா, நியூவில் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோல்டர்னு இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டர் வந்து கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ ஃபோல்டர் வந்து என்ன பண்ணிடுச்சு, உருவாயிருச்சு. இப்போ இந்த ஃபோல்டரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதான் வந்து என்னது க்ரியேட்டிங் ஃபோல்டர். அடுத்து என்ன, இந்த ஃபோல்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா மூவ் பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும். சரியா? இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து மூவ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டார்க்காக தெரியுதா, கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பின்னு இருக்க பாருங்கள், காப்பி கொடுத்துடணும். காப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து காப்பி ஆயிரும் அந்த ஃபோல்டர். சரிங்களா? இந்த ஃபோல்டர் காப்பி ஆயிருமா, காப்பி ஆன பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோல்டரில் வந்து போடணும், இப்போ பிக்சர்ஸில் சேவ் பண்ணோம்னா பிக்சர்ஸில் போய் என்ன பண்ணிக்கலாம், திரும்பியும் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அங்கே இருந்த ஃபோல்டர் வந்து இங்கே வந்து வந்துடும். சரியா? இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணி போடணும். அடுத்து என்னது கட் பண்ணுறதுக்கும் காப்பி பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அதாவது நீங்கள் இருக்கிற அந்த ஃபோல்டர் வந்து ஒரு இடத்துல இருக்கும், அதை வந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஃபோல்டரை வந்து திரும்பி காப்பியாக அதே மாதிரி இன்னொரு இது வேணும் அப்படின்னா காப்பின்னு கொடுக்கணும். இல்லை இந்த ஃபோல்டர் இந்த இடத்துல வேணாம், நான் வேறு இடத்துல மாற்றிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், கட் கொடுத்துட்டா அந்த ஃபோல்டர் வந்து என்னது
கட் ஆகிட்டு திரும்பி நீங்கள் எங்கே போய் கொடுக்குறீங்க, பிக்சர்ஸில் கொடுக்கணுமா இல்லை வீடியோஸில் டாக்குமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு அங்கே என்ன பண்ணலாம், பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து பேஸ்ட் ஆகிரும். இப்போ அந்த இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், கட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணோம். அதனால் என்ன பண்ணுது, அந்த இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணல, ஃபோல்டரு அந்த இடத்துல இல்லை. இதே காப்பி கொடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் வந்துன்னா ஃபோல்டர் வந்து இருக்கும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது காப்பி பண்ணுறது வந்து நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிட்டிங்னா தெரியும், அழைக்கிறது. இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெலீட் பண்ணுறது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ திரும்பி அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணும், அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆகும். இதை வந்து என்னது டெலீட்டிங் சொல்லுவோம். சரியா? ரீநேமிங் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது. இது என்ன பண்ணோம், ரீநேம் பண்ணணும். அதாவது என்னோடய பேருக்கோ இல்லை ஏதோ ஒரு பேருக்கோ நம்ம போடுறதுக்காக ரீநேம் பண்ணுறோம். ரீநேம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணோன்னே இங்கே இருக்கா, அதை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா பேக் பேஸ் கொடுத்து அந்த இதை அழைச்சிடணும். பேக் பேஸ் கொடுத்து அழைச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து என் பேரில் வந்து இப்போ என் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகன், அதனால் MO. சரிங்களா? இப்போ வந்து என்னோடய நேம் வந்து மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்தது மைக்ரோசாஃப்ட்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க மோகன் வந்து நான் என்ன ரீநேம் பண்ணனோ அந்த ரீநேமுக்கு வந்து வந்துருச்சு. சொல்கிறீங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் பேஸ்ட் ஆப்ரேஷன். சரிங்களா? கட் பேஸ்ட் ஆப்ரேஷன் வந்து சொன்னோமா, அதே மாதிரி கிரியேட்டிங் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ மூவிங் பார்த்தாச்சு. சரியா? கட் பேஸ்ட்டு சொன்னது பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம க்ரியேட் பண்ண ஒரு ஃபோல்டரில் வந்து எவ்வளோ வந்து சைஸ், அதாவது எத்தனை GB, 1 KBயா 2 KBயா எத்தனை இது இருக்குன்னு நம்ம அளவு பார்க்குறோம்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பேர். சரிங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த மாதிரி ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் இருக்குது, ஃபோல்டர் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, சைஸ் எத்தனை KB, டிஸ்கவுண்ட் 0 பைட்ஸ்ன்னு இருக்குது. நான் இதில் என்ன அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித இதுவும் கிடையாது, எந்த வித ஃபைலும் உள்ளே வந்து என்னது நம்மகிட்ட இல்லை. அதை உள்ளே வந்து எந்த ஒரு ஃபைலும் இல்லைன்னா எந்த ஒரு லெட்டர்ஸும் இருக்காது. சரிங்களா? இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் நமக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தோமா உள்ளே வந்து எந்த வித லெட்டர்ஸுமே இல்லை. சப்போஸ் இதில் ஏதோ ஒரு சம்திங் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் அந்த ஃபைல் சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், ஃபைல் சைஸில் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துருக்குங்களா சைஸு. அப்போ உள்ள என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இதில் ஃபைல் எத்தனை KBயில் இருக்குது, 9.73 KBயில் இருக்குது. அப்போ அந்த KBயில் வந்து ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? இதை வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இதில் வந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கமாண்டு 1. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கமாண்டு 2. கமாண்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டோர் ஃபைல்ஸ், அதாவது ரீசைக்கிள் பின்லேருந்து எப்படி வந்து ஃபைலை வந்து ரீஸ்டோர் பண்ணுறது, கிரியேட்டிங் ஷார்ட்கட்ஸ், எப்படி வந்து ஷார்ட்கட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் எ ஃபைல், அதாவது ஃபைலையோ ஃபோல்டரையோ வந்து எப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் என்னது ரீஸ்டோரிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸு, இன்னொன்று கிரியேட் ஷார்ட்கட்ஸு, ஃபோல்டரு, ஃபைண்ட் எ ஃபைல், அதாவது ஃபைல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது, செலக்டிங், மூவிங், அதாவது ஒரு ஃபைலாக இருந்தால் இப்போ பார்த்தோம் நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணது ஒரு ஃபைல் 2 ஃபைல் பார்த்தோம். ஒரு ஃபைலை வந்து எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இதை பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2க்கு மேலே 1 அல்லது 2க்கு மேலே உள்ள ஃபைல்ஸை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து என்னது சார்ட்டிங் ஃபோல்டர்ஸ் அப்படின்னா ஃபோல்டர் வந்து அதாவது கண்ணா பின்னான்னு இருக்கும். அதாவது
அசெண்டிங் ஆர்டர்லேயும் இல்லாமல் டிசெண்டிங் ஆர்டர்லேயும் இல்லாமல் ஒரு ரேஞ்சாக இல்லாமல் என்ன பண்ணுவோம், மாறி மாறி இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக ஆர்டர் வைஸாக பண்ண போகிறோம். அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சார்ட்டிங் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு ரீஸ்டோர் அண்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ரீஸ்டோர் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்னால் ரீசைக்கிள் பின்னில் பாருங்கள் இருக்கா, ரீசைக்கிள் பின்னை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே வந்து நீங்கள் ஏற்கனவே சிஸ்டத்துலேருந்து டெலீட் பண்ண ஃபைல்ஸ் பூரா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரீசைக்கிள் பின்னில் தான் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் ஆகிருக்கும். ரீசைக்கிள் பின்னில் தான் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த ஸ்டோர் ஆகிறதுக்கு வந்து என்ன, இப்போ ரீஸ்டோர் பண்ணணும். அதாவது திரும்ப அந்த ஃபைல் வந்து எனக்கு தேவை வேணும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ரீசைக்கிள் பின்னை ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து இந்த இது வேணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி, அதாவது இந்த ஃபைலில் வச்சு ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ரீஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபைல் காணாமல் போச்சா, எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து இந்த ஃபைலை வந்து டெலீட் பண்ணணும் அதே இடத்துக்கு இந்த ஃபைல் வந்து ஸ்டோர் ஆயிரும். சரியா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதில் பாருங்கள் டாக்குமெண்ட்ஸில் வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, சரி வீடியோன்னு இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிக்சர் ஷார்ட்கட்டுன்னு இருக்குது. இந்த ஃபைலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலீட் பண்ணிட்டேன்னா இந்த ஃபைல் இல்லையா இங்கே, சரி ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரீசைக்கிள் பின்னுக்கு போனோம் அப்படின்னா இந்த ஃபைல் இருக்குங்களா பிக்சர் ஷார்ட்கட், அதாவது இந்த ஃபைல் வந்து எனக்கு திரும்பியும் தேவைப்படுது. சரி தேவைப்படுது, அதனால் என்ன பண்ண போகிறோம், திரும்பி ரீஸ்டோர் வந்து பண்ணுறோம். சரியா? பிக்சர்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா ரீஸ்டோர் இருக்கா, ரீஸ்டோர் கொடுத்துடணும். சரியா? திரும்பி வந்து ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபைல் எங்கேருந்து நான் டெலீட் பண்ணேன் அப்படின்னா வீடியோஸ்லேருந்து டெலீட் பண்ணேன். பார்த்தீங்களா? திரும்பி அதே இடத்துக்கு வந்து என்னது ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இதான் என்னது ரீசைக்கிள் பின்லேருந்து என்ன பண்ணுது, ரீஸ்டோர் பண்ணுறது. சரியா? சரிப்பா. இதில் இப்போ ரீசைக்கிள் பின்னில் இருக்கிறனால வந்து என்ன பண்ணிட்டோம், ரீஸ்டோர் பண்ணிட்டோம். சரியா? டெலீட்டில் 2 விதமாக டெலீட் இருக்குது. நம்ம நார்மலாக டெலீட் பண்ணிங்க அப்படின்னா எப்போயுமே அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ரீசைக்கிள் பின்னில் வந்து இதாக இருக்கும். வந்து எப்போ வேணுமாலும் நம்ம ரீஸ்டோர் பண்ணி பார்த்துக்கலாம். இதே ஷிஃப்ட் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது எங்கே சேவ் ஆகாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள் பின்னில் வந்து சேவ் ஆகாது. ஷிஃப்ட் டெலீட் கொடுத்தா அதில் வந்து சேவ் ஆகாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிங் ஷார்ட்கட்டு அப்படின்னா ஒரு ஃபோல்டரோ ஒரு ஃபைலோ வந்து இருக்குது, அதை வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்டாக உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த மோகன் இருக்குது, இதை வந்து நான் ஷார்ட்கட் வர வைக்கணும் அப்படின்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஷார்ட்கட் இருக்கா, இந்த கிரியேட் ஷார்ட்கட் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ணணும், எனக்கு இங்கே இருக்கிற மாதிரியே இங்கே ஒரு ஃபைல் வந்து ஷார்ட்கட்டில் வரும். சரியா? இப்போ இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணோம், உள்ளே என்ன ஃபோல்டர் இது இருக்கோ அது வந்து நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோல்டர் இருக்கிற மாதிரி இன்னொரு ஃபைலை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஷார்ட்கட்டில் வந்து போட வைக்கிறோம். அதான் கிரியேட்டிவ் ஷார்ட்கட்டுன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து வந்து ஃபைண்டிங் ஃபைல் ஆர் ஃபோல்டர், அதாவது ஒரு ஃபைலோ ஒரு ஃபோல்டரோ வேணும். சரிங்களா? ஃபோல்டரோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கணுமா, இப்போ சர்ச் இருக்குது, சர்ச்சில் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுது, இங்கே வந்து அந்த விண்டோஸ் கொடுத்தோம்னா இங்கே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இல்லை வந்து சர்ச் பண்ணுறோம். எனக்கு தேவையானது வந்து என்ன அப்படிங்கன்னா ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறோம், மோகன் அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். அது ஃபைல் நேம் வந்துருச்சா, இங்கே அந்த ஃபைல் நேம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம், நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டுபிடிச்சாச்சா இந்த ஃபைலு, சப்போஸ் இந்த ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு உனக்கு தெரில அப்படின்னா என்ன பண்ணலாம், திரும்பியும் இந்த ஷார்ட் பட்டனை அமுக்குனீங்க அப்படின்னா சர்ச்சுன்னு இருக்கா, சர்ச்சில் போயிட்டு நீ எந்த ஃபோல்டரை வந்து தேடணுமோ அந்த ஃபோல்டர் நேம் அடிக்கணும். அதாவது நான் வந்து இப்போ எனக்கு மோகன் அப்படிங்கிறது தேவை அப்படின்னா அது மோகனுங்கிறது ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஓப்பன் பண்ணிட்டால் அது ஃபைல் காமிக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து என்னது ஃபைண்டிங் ஃபோல்டர் ஆர் ஃபைல். சரிங்களா? கண்டுபிடிக்கிறது. இப்போ என்ன பண்ணுறத, இப்போ வந்து ஒரு 4-5 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இது ஒரு 3 டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி மூவ் பண்ணணும். அதாவது ஒன்றுக்கு மேலே, இப்போ நம்ம பார்த்து சிங்கிள்ஸ், இப்போ பார்க்க போகிறது 2-3 ஃபைலை வந்து ஒரே நேரத்தில் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மவுஸை கிளிக் பண்ணிவிட்டால்
ஷிஃப்ட் அமுக்கணும்னா அடுத்த ஃபைல், அடுத்த ஷிஃப்ட் அமுக்கி கிளிக் பண்ணோம்னா என்ன பண்ணுது, அடுத்தது வந்து இதாக செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி, கட் ஆர் காப்பி, நம்ம என்ன வேணாலும் கொடுத்துருவோம். கட் பண்ணோம்னா இந்த ஃபோல்டர் வந்து இந்த இடத்துல இது இருக்காது, திரும்பி என்ன பண்ணிடுறோம், எங்கே போய் ஸ்டோர் பண்ணுறியோ அந்த இடத்துல இருக்கும், காப்பி பேஸ்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருக்கும். காப்பி பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த இடத்துல இருக்கும், நீ எங்கே போய் காப்பி பண்ணியோ அந்த இடத்துல இருக்கும். சரியா, வந்து காப்பி பண்ணுறோம், காப்பின்னு கொடுத்துட்டு சரிங்களா. இப்போ வந்து எதை போய் எங்கே போய் இந்த மியூசிக்கில் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன்னா பேஸ்ட் பண்ணோன்னே என்ன வருது, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஃபோல்டர் வந்து உருவாகிடுது. சரியா, இப்போ இங்கே இருந்த ஃபோல்டர் பூராமல் எங்கே இருந்துச்சு, எங்கே இருக்குது, நமக்கு மியூசிக்கில் இருக்குங்களா, மியூசிக்கில் வந்து இருக்குது. இதான் என்னது ஒன்றுக்கு அதாவது 2 ஃபைலுக்கு மேலே வந்து காப்பி பண்ணுற மெத்தட் வந்து இந்த மாதிரி தான் காப்பி பண்ணுவோம். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டிங் ஃபோல்டர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் படி இருக்கா, இது வந்து அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்டி பேஜில் வச்சு கொடுத்தோம்னா ஷார்ட் பைன் இருக்குது. இப்போ நான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தேன் அப்படின்னா என்எம்எம் வருதுங்களா. அசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தோம்னா என்ன ஆகும், அசெண்டிங் ஆர்டரில் வந்து வரும். அப்போ எம்என் அப்படிங்கிறத வரும். அப்புறம் என்ன பண்ணலாம், நேம் படி கொடுக்கலாம். டேட் மாடிஃபைனா டேட் வைஸாக வரும். என்ன டைப் பற்றி கொடுக்கணும், சைஸ்னால் எத்தனை கேபிலேருந்து அப்படிங்கிறத மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இதான் என்னது சார்ட்டிங் ஃபோல்டர்ஸ் வந்து ஃபைல்ஸ். இதை வந்து பேசிக், அதாவது ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் மெத்தட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா, தேங்க்யூ.